நீங்கள் மாநிலமாக எங்களை அறிவிக்கின்றேன் என்று உத்தரவாதம் கொடுத்து எத்தனை 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. செய்யவில்லை. இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசுக்கு என்ன வேலை? முன்னேற்றம் தானே. முன்னேற்றம் தான் மோடி அரசு குறிக்கோள்னா, அவங்கள மாநில அரசை அறிவிச்சு, அந்த சட்டப்பேரவைக்கு, அந்த அரசுக்கு உரிய அளவிற்கு நிதி உதவி கொடுத்து, அவங்கள் நிறைவேற்றக்கூடிய திட்டங்களுக்கு உதவி செய்து, அதன் மூலம் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த பகுதிக்கு முன்னேற்றம் எல்லாம் உறுதி செய்திருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யூனியன் பிரதேசமாவே வச்சுக்க வேண்டியது, தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வச்சுக்க வேண்டியது. அதை பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பினா என்ன சொல்லுவாங்கன்றது தெரியும். அது சீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதி. நாம் ஏற்கனவே லடாக்கினுடைய ஒரு பெரும் பகுதியை இழந்திருக்கிறோம். அக்சாய் சின்னம்லாம் அந்த மாதிரிதான் இழந்திருக்கிறோம். எனவே நம்ம அதை விட்டுறக்கூடாது. அதனால தான் மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டிலேயே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பொய்யை பொழிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதற்கான வாய்ப்பை தான் அந்த இடத்துல தான் இந்த போராட்டம் மோடி அரசனுடைய முகத்திரையை கிழித்து விட்டு எங்களுக்கு முதல்ல மாநில அந்தஸ்தை தான், அது எங்கள் உரிமை, எங்கள் மாநிலம் என்று சொல்லி இன்றைக்கு தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு காரணம் இதுதான்.